பாஜக கூட்டணினால இஸ்லாமிய ஓட்டு ஒரு ஓட்டு கூட அதிமுக வராது அப்படின்னு ஐயம் தேசிய பொதுச்செயலாளர் காதல் மொழி சொல்லியிருக்காரு. தம்பி, இந்த விஷயத்துக்கு நேற்றைய தினம் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் தெளிவான விளக்கத்தை சொல்லியிருக்கின்றார்கள். குறிப்பாக நீங்க எவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலிருந்து அதே போன்று மக்கள் தினந்தோறும் பாதிக்கப்படுகின்ற அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டேன்றீங்க. ஏன் திமுக நேற்று மாநில சுழற்சி தீர்மானம் கொண்டு வந்தாங்க. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். அந்த அடிப்படையில 17 வருஷம் மத்தியில ஆட்சியில் இருந்தப்போ எவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்கலாம். அதாவது கல்வியை மாநில பட்டியலுக்கு பொதுப்பட்டியலுக்கு மாநில பட்டியல் கொண்டு போய் அதை திருப்பி மாநில பட்டியல் கொண்டு வந்திருக்கலாம். ஒரு நிதி தன்னாட்சியை மேம்படுத்துவதற்குரிய அந்த திட்டங்களை அப்போதே அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்த்திருக்கலாம். ஆனா இது போல எவ்வளவோ விஷயங்கள் சொல்லலாம். கச்சத்தீவு, முல்லை பெரியாறு, அதே போன்று காவிரி நதி நீர், இப்படி பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு கோட்டையை விட்டு கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று சொல்லி இன்றைக்கு மக்களை ஏமாற்றுகின்ற ஏதோ இவர் தான் ஒரு பாதுகாவலர் என்ற அந்த ஒரு விபத்தை ஏற்படுத்துவதற்குண்டான அந்த ஒரு தீர்மானமாக தான் இன்றைக்கு ஒரு எள்ளி நகையாடக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தீர்மானமாக கொண்டு வந்திருக்காங்க. இது சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு இன்னைக்கு நாட்டில்? இன்னைக்கு அந்த அளவுக்கு மக்கள் வாழக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை. அதாவது கொலை, கொள்ளை, செயின் பறிப்பு இது போன்ற சம்பவங்கள் தென் மாவட்டத்தில் பார்த்தா அந்த மாணவ திரும்பவும் தாக்கப்பட்ட ஒரு நிலைமை. எனவே இதெல்லாம் கேள்வி யாருமே கேட்காதீங்க. எனவே அதை பிஜேபி பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நிலைப்பாடு என்னன்றது நம்மளுடைய கோச்சார் தெளிவா சொல்லிட்டாரு. அதோட அந்த பதில் என்னது? ஓகே.